ஹலோ எவ்ரிவன். ஒரு 900 சதுரடி 18க்கு 50 சவுத் ஃபேஸிங் ஹவுஸ். இதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சன், படி வந்து டுப்ளெக்ஸாக வீட்டுக்குள்ளேயேவும், ஒரு சின்ன டீசெண்டான ஒரு பார்க்கிங் ஸ்பேஸும், ஒரு கிச்சன் பக்கத்தில் ஒரு ஸ்டோர் ரூமும். இதே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பெட்ரூம்ஸ், 2 அட்டாச் பாத்ரூம்ஸ், பால்கனிஸ், ஹை சீலிங் ஏரியா, ஒரு சின்ன லிவிங் ஹால் கேட்டிருக்காங்க. இந்த பிளானை எப்படி பண்ணுறதுங்கிறத வாங்க பார்த்துடலாம். நான் இன்ஜினியர் சிவா, பொறியாளன் ஆப்லேருந்து. நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வச்சுருக்க ஒரே ஒரு தமிழ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் தமிழ் ஆப். நாங்கள் கடந்த சில வருஷமாகவே 2D பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், எஸ்டிமேஷன் இது எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் கஸ்டமர்ஸ்க்கு பண்ணி தந்துட்டுருக்கோம். உங்கள் வீட்டுக்கும் 2D ஃப்ளோர் பிளான் வேணும், அது 24 மணி நேரத்தில் வேணும், நிறைய ஆப்ஷன்ஸோடு வேணும்னா இன்றைக்கே எங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நாளைக்கே உங்கள் வீட்டுக்கான ஃப்ளோர் பிளான்ஸ் வாங்கிக்கோங்க. இந்த பிளானை பார்த்துட்டு இந்த கஸ்டமர் கொடுத்த ரிவ்யூவும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கோம். நம்ம ஆப்போட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு சவுத் ஃபேஸிங் ஹவுஸ். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் டைமென்ஷன் 18க்கு 50. 18ங்கிறது வாஸ்துல இல்லை, பட் கிளைண்ட் அவங்களுக்கு அந்த அளவு வேணும்னு சொல்லி கேட்டுருக்கனால தந்திருக்கோம். ஸோ எப்பயும் போல் அவுட்டர் டைமென்ஷன் 9 இன்ச் வால் திக்னஸ் கொடுத்துக்கலாம். தேவையில்லாத போர்ஷன்ஸை ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் அண்ட் ஸ்டோர் ரூம் கேட்டிருக்காங்க. நம்ம எப்பயுமே ஒரு பிளானில் கிச்சன் ஏரியா ஒதுக்கிட்டால் ஈஸியாக பண்ணிடுவோம்னு சொல்லிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கிச்சன் ஏரியா ஒதுக்கலாம். ஸோ இதில் ஹால் அண்ட் பெட்ரூம்ஸ் 2 தான் வரப்போகுது. கீழே கிச்சன் தவிர்த்து அது 2 தான் வரப்போகுது. ஸோ கிச்சன் ஸ்பேஸ் ஒதுக்கிடலாம். ஃபஸ்ட்டு 15, ஹால் ஒரு 15, பெட்ரூம் ஒரு 16 ஒதுக்கலாம். கிச்சன் அண்ட் ஸ்டோர் ரூம் கேட்டிருக்கனால இந்த அகலத்தை அதை 2ஆக டிவைட் பண்ணி 8 அடி கிச்சனாகவும் பேலன்ஸ் இருக்கிறத ஒரு பார்க்கிங் ஏரியாவும், கார் நிறுத்த முடியாட்டியும் பைக் பார்க்கிங் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துடலாம். அதே மாதிரி வாயு மொழியில் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துடலாம். இது வந்து அட்டாச் பாத்ரூம் தேவையில்லை, காமன் பாத்ரூம் போயிருக்காங்க. இது பண்ணுறது நல்லது. காரணம் என்னென்னா, ஒரே ஒரு பாத்ரூம் இருக்கிற இடத்துல அது அட்டாச்சாக இல்லாமல் காமனாக இருக்குன்னா வர கெஸ்ட்டோ ஃப்ரெண்ட்ஸோ யார் வேணாலும் யூஸ் பண்ணுறது முடியும். அதுவும் வாயு மொழியிலே அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு. ஸோ இப்போ இதுக்கு பக்கத்தில் ஸ்டோர் ரூமுக்கான ஸ்பேஸும் ஒதுக்கிடலாம். ஒரு 4 அடி ஸ்டோர் ரூம் போட்டால் போதுமானது. அவங்க அது பக்கத்தில் தேவையான திங்ஸோ வேறு யூட்டிலிட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க. ஸோ அவ்வளோதான். கிளைண்ட்டுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் என்ன கேட்டாங்களோ அது வந்துருக்கு. ஸோ இப்போ டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 15, பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 16, அட்டாச் பாத்ரூம் இங்கே வந்து காமன் பாத்ரூம் வச்சுக்கலாம் 10க்கு 4.5, கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 11, ஸ்டோர் ரூம் அதே மாதிரி 8க்கு 4, அந்த பார்க்கிங் ஏரியாவை பார்த்தீங்கன்னா 7.75க்கு 15. ஸோ அதுவும் 8 அடியாக போடலாம். பட் அவன் 9 இன்ச் வால் இருக்கனால 7.75க்கு 15. ஒன்ஸ் டபுள் செக் பண்ணதுக்கப்புறம் அந்தந்த டெக்ஸ்ட்டை அந்தந்த இடத்த ப்ளேஸ் பண்ணிடலாம். இல்லை காமன் பாத்ரூமாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ கிளைண்ட் விஷ் காமன் பாத்ரூம். ஸோ கிச்சன் ஸ்டோர் போர்ட்டிகோ எல்லாமே ப்ளேஸ் பண்ணிட்டோம். அடுத்து ஸ்டேர் கேஸ் ஏரியா மார்க் பண்ணிடலாம். இங்கே வந்து ஸ்டேர் கேஸ் அக்னிமொழியில் கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே ஓவராலாக முடிஞ்சது. ஒரு லேண்டிங் ஸ்பேஸை நல்லா நிறையாவே கொடுக்கலாம். ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 அடி இன்னர் ஸ்டேர் கேஸ்க்கு நீங்கள் ஒதுக்கலாம். திங்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்தீங்க. அதுக்கு கம்மியாக இருந்தால் செட் ஆகாது. மினிமம் 3லேருந்து 4 அடியாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு 2 பெட்ரூம்ஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி அட்டாச் பாத்ரூம்ஸ், பால்கனிஸ், ஹை சீலிங் ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹை சீலிங் ஏரியாவும் லிவிங் ஏரியாவும் ரெடி பண்ணிடலாம். அடுத்த மாடிக்கு போகிற பேசேஜும் அதில் வந்துடும். ஸோ ஒன்ஸ் ஹை சீலிங் ஏரியா இதை மார்க் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு தனி டாட்டர் லைனில் எப்பயுமே மார்க் பண்ணிட்டால் பத்திரமாக தெரியும். ஸோ லிவிங் ஏரியா ஒன்று மேலே அவைலபிள் ஆகிடும். ஸோ அந்த பெட்ரூம் அது அப்படியே இருக்கட்டும். இந்த பெட்ரூமை அதுக்கேற்ற மாதிரி ஒரு 11.5க்கு 15 போட்டால் பேலன்ஸ் இருக்க ஏரியா முன்னாடி இருக்கிறது பால்கனியாகவும் பின்னாடி அட்டாச் பாத்ரூமாகவும் போட முடியும். இது வந்து 2ஆம் பட்சம் வாஸ்துன்னு சொல்லுவாங்க. அதாவது வாயு மொழியில் ஒரு பாத்ரூம் போட்டாச்சு. ஸோ அடுத்து பாத்ரூம் எங்கே போடணும்னா அது அக்னி மொழியில் போடலாம். போடவே கூடாதுன்னு போடலாம். ஸோ ஒன்ஸ் பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 4, அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7க்கு 4 கிடைக்கும். டபுள் செக் ஒன்ஸ் டைமென்ஷன் டபுள் செக் பண்ணதுக்கப்புறம் அதை தான் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் பிளேஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆல் ஓவர் கிளைண்ட் என்ன கேட்டாங்கன்னா அது கிடச்சிருச்சு. லிவிங் ஏரியாவை மார்க் பண்ணிடலாம். 15.5க்கு 7.25. ஸோ அவ்வளோதான். ஆல் ஓவராக கிளைண்ட் என்ன எதிர்பார்த்தாங்களோ அது வந்துருச்சு. தேவையில்லாத போர்ஷன்ஸை ட்ரிம் பண்ணிக்கலாம். கேட்டு டோர் பொசிஷன்ஸ் வைக்கிற மாதிரி இங்கே 5 ஃபீட் ஒய்டு பேசேஜும் கொடுத்துடலாம் மேலே போகிறதுக்கு. ஸோ அவ்வளோதாங்க. கிளைண்ட் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. ஸோ கிளைண்ட்டும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு இந்த பிளானை பார்த்துட்டு அவங்க எதிர்பார்த்தது வந்துருக்குன்னு. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக 2D ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், எஸ்டிமேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணித்தரோம். நம்ம இதை கடந்த சில வருடங்களாகவே பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் கிளைண்ட்டுக்கு மத்தியில் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது.
ஸோ அதனால தான் ஆன்லைன்லேருந்து கூட நிறையா கிளைண்ட்ஸ் வர்றாங்க. உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கான ஃப்ளோர் பிளான் தேவைன்னா இன்றைக்கே எங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நாளைக்கே உங்கள் வீட்டுக்கான ஃப்ளோர் பிளான் வாங்கிக்கோங்க. எங்கள் ஆப்போட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். See you in next video.